சில எதிர்பாராத சூழ்நிலைகள், மனங்கடிக்கப்படுகிற சமயங்கள் நான் வாழ்க்கையில் வந்துட்டுன்னா நான் உடனே கலங்கி கலங்கி எதையோ நினச்சி எப்படி எல்லாமோ சொல்லிடுவோம். ஆனால் அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியுது, இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வருதுன்னா இது மோசத்துக்கு கிடையாது, இது எனக்கு ஒரு தண்டனை அல்ல. மெய் தேவனாகிய கர்த்தர் என் வாழ்க்கையில் என் போக்கு சரியில்லை என்று அறிந்து என்னை மாற்ற விரும்புகிறார் என்று அவன் அறிந்து கொண்டான். அவன் பெரிய ஞானி. நமக்கு சில விரும்பத்தகாத காரியங்கள், சம்பவங்கள், சங்கடங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்தால் நாம் என்ன செய்வோம்? அதையிலேயே வெற்றி காணணும் அப்படின்னு ஜெபிங்க சிஸ்டர், ஜெபிங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. திரும்பி வர மாட்டோம். பற்றிலாம் நிறைய பேர் திரும்பி வர மாட்டாங்க. சத்துரு தடையை கொண்டு வந்தான், கர்த்தர் தடுப்பார். ஆனால் சொல்கிறது என்ன? சாத்தான் தடையை கொண்டு வந்துட்டான். ஆவிக்குரிய ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் இப்படி சொல்ல மாட்டாங்க. உலக ஞானம் உள்ளவர்களாக இருந்தால், ஆவிக்குரிய அறிவு இல்லாதவர்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆண்டவரை இறக்கப்பட்டு தடுத்து இது மறைச்சு கொண்டு வந்தாலும் சாத்தான் தடுத்து போட்டான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவை ஆவிக்குரிய ஞானம் உள்ளவர்களாய், ஆவிக்குரிய பார்வை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம்.